வணக்கம். திடீரென தன்னுடைய கார் டிரைவரின் வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். அப்படி திடீரென தனது கார் டிரைவரின் வீட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதற்காக சென்றார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைவரையும் மதித்து செயல்படக்கூடியவர். அதன்படி முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் கர்வமும் செருக்கும் துளியுமின்றி அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாகவும் அவர்களுக்குரிய மரியாதையும் கொடுத்து பழகி வருகிறார். குறிப்பாக மக்கள் அணுகும் எளிமையான தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது ஓட்டுநராக பணிபுரிபவர் டி பாஸ்கர் அவர்கள். இவரது தந்தை துரை அவர்கள் நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்தார். இந்த செய்தி அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென தனது கார் டிரைவரின் வீடு அமைந்துள்ள தேனாம்பேட்டைக்கு நேரில் சென்று மறைந்த அவரது தந்தைக்கு மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது தனது கார் டிரைவரின் தந்தை மறைவிற்கு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நேரிலேயே அந்த கார் டிரைவரின் இல்லத்திற்கே சென்று அவரது தந்தைக்கு மரியாதை செலுத்தியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது. இதன் மூலம் தன்னிடம் பணிபுரிவர்களை கூட தனது குடும்பத்தில் ஒருவராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாவித்து வருவது தெளிவாகிறது. அது மட்டுமல்லாது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் நேற்றைய தினம் தேனாம்பேட்டை சென்று மறைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது கார் ஓட்டுநரின் தந்தைக்கு மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டின் உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகிய இருவருமே தன்னிடம் பணிபுரியும் கார் ஓட்டுநரின் தந்தை மறைவிற்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக இந்த நிகழ்வு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது ஓட்டுநர் பாஸ்கர் மற்றும் அவரது குடும்பத்தினரை நெகிழ்ச்சியடைய வைத்தது. அதாவது பொதுவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைவரையும் மதித்து செயல்படக்கூடியவர். குறிப்பாக தன்னிடம் பணிபுரிபவர்களை மிகவும் மரியாதையுடன் நடத்தக்கூடியவர் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் நீண்ட காலமாக தன்னிடம் டிரைவராக பணிபுரியக்கூடிய டி பாஸ்கர் அவர்களது தந்தை மறைவு செய்தி அறிந்ததும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் நேராக அவரது வீட்டிற்கே நேரில் சென்று அவரது தந்தைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் நேரில் சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார். திமுகவை குடும்பாட்சி குடும்ப அரசியல் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் தன்னிடம் வேலை செய்பவர்களை கூட தனது குடும்பத்தில் ஒருவராக பாவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.